Hi there guys, welcome back. This is Kishore, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வர் ரிவ்யூ போட்டிருந்தோம். ஸோ அதனால் கோல்டு எல்லாருமே கோல்டோட ரிவ்யூ போடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இதில் நம்ம கோல்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நியூ இயர் ஆஃபர் கொடுத்துறது வந்து நிறைய பேர் அந்த டைமில் சார் அவைல் பண்ண முடியல, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த நியூ இயர் ஆஃபரை வந்து இந்த கமிங் January 21 வரைக்கும் நம்ம அந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் அந்த ஆஃபர் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஆப்ஷன் அண்ட் அட்வான்ஸ் மூணுமே சேர்த்து அதே 50% ஆஃபரில் January 21 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை அவைல் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட பிரான்ச்சஸ் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ இது இல்லாமல் நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னா, சார் புதுசாக வரவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு இல்லையான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆஃபர் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ப்ளஸ் அட்வான்ஸ் கோர்ஸ் நீங்கள் எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்கன்னா 16,250 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு வந்து நீங்கள் ஃபுல் கோர்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்களும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பிரான்ச்சஸ்க்கோ இல்லை ஆன்லைனில் நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ இப்போ நம்ம கோல்டு ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ பார்த்தலாம். ஸோ இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து $4,475 வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கோல்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், வாங்குன்ட்டு நம்ம 4,000 5,000 நான் கோல்டு ரிவ்யூலேருந்து பை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் ஃபிசிக்கலாக. நான் ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் இந்த ஒரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க, சார் நீங்கள் ஏன் இடிஎஃப்ஸ் வாங்குறது இல்லைன்னு. எனக்கு வந்து இடிஎஃப்ஸ் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஸோ ஐ ட்ரை டு கோ ஃபார் ஃபிசிக்கல் அசட்ஸ். ஸோ அதனால தான் கோல்டு சில்வர் எல்லாமே நான் ஃபிசிக்கலாக வாங்குறது தான் என்னோட பழக்கம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறதும் ட்ரை டு கோ ஃபார் ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் சில்வர். ஸோ இப்போ கோல்டு வந்து நம்ம முன்னாடியிலேருந்தே நம்ம பார்த்துட்டு இருந்தது நல்ல ஒரு ஏற்றத்தை பார்த்து, இப்போ எனக்கு இந்த சினாரியோவில் நான் திருப்பி போயிட்டு கோல்டு வாங்க வேணாம். ஏன்னா இந்த பிரேக் அவுட் கூட ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நம்ம ரிவ்யூவில் நிறைய பார்த்துருப்போம். இந்த பிரேக் அவுட் உடச்சிச்சுன்னா கோல்டு வந்து நல்லா மேலே போகுன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அண்ட் நம்ம ரொம்ப நாளாக எல்லாருமே கோல்டு கீழே போகணும் போது நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், இல்லை கோல்டு வந்து கிட்டத்தட்ட 18,000 to 19,000 வரைக்கும் கோல்டு போகுன்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதை நோக்கி மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த டைமில் இப்போ கரண்ட் வேர்ல்டு சினாரியோ பார்க்கும்போது இந்த டைமில் நான் கோல்டு வாங்க வேணாம்னு கேட்டால், இட்ஸ் நாட் த ரைட் டைம் டு இன்வெஸ்ட் இன் கோல்டு ஃபார் now. கொஞ்ச நாள் ஹோல்டில் ஏற்கனவே கீழே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் வாங்கின மாதிரி நிறைய பேர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், ஹோல்ட் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஏன்னா நான் சில்வர் க்ளோஸ் பண்ணதுனால இப்போ கோல்டையும் க்ளோஸ் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை. கோல்டு அப்படியே தான். ஏன்னா நீங்கள் நல்லா சில்வர் டு கோல்டோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். கோல்டு 1% ஏறிச்சுன்னா சில்வர் கிட்டத்தட்ட 5% இறங்கும். கோல்டு 10% இறங்குனா சில்வர் கிட்டத்தட்ட 50% கிராஷ் ஆகிடும். ஸோ அதனால தான் கோல்டு இஸ் ஆல்வேஸ் அ சேஃபர் அசட்னு சொல்லுவாங்க. ஒரு சேஃப் ஹேவன் ஃபார் ஆல் தி இன்வெஸ்டர்ஸ். இப்போ ஒரு பெரிய பேங்க்ஸாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஸ்டாக்ஸில் வச்சுருப்பாங்க. எப்போ ஒரு மார்க்கெட் கிராஷ் வருதோ, இல்லை ஸ்டாக்ஸ் ஏதாவது இதுவாகுதோ, இப்போ ஒரு இன்ஃப்ளேஷன் ஏறுது, இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுறாங்க, அதிகப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி ஒரு அன்சர்டன் டைம்ஸ் வருதுன்றதை பொறுத்து எல்லாருமே எங்கே மாறுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ட்ரை டு கோ ஃபார் சேஃப் ஹேவன் விச் இஸ் கோல்டு அசட்ஸ். ஸோ இப்போ கோல்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண டைமில் தான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஃபேஸ் பார்த்தோம். எல்லாருமே ஏறி இப்போ மார்க்கெட் மேலே வந்துடுச்சு. இப்போ ஒரு சின்ன சேஞ்சஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்றது என்னோட டெக்னிக்கலாக நான் பார்க்குறதுல தெரியுது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கோல்டு கொஞ்சம் இந்த டைமில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இட்ஸ் பெட்டர் டு கோ ஃபார் ஈக்விட்டிஸ் மார்க்கெட். நிஃப்டி டெய்லி ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கம்மியாகிட்டே வருது. இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. கீழே வரும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு லாங் டேர்முக்கு நெக்ஸ்ட் பூம் வந்து நமக்கு நிஃப்டியில் வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்கும். ஸோ அதனால தான் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். கீழே வர நல்ல ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் போது ஸ்லோலி இஃப் வி ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் நிஃப்டி ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது டெஃபினட்டாக இட் வில் பி அ குட் ப்ராடக்ட். இந்த வருஷம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியல் இருக்கும் நான் எதிர்பார்க்குறது. இப்போ கோல்டு சினாரியோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கோல்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த டாப் அரௌண்ட் 4,550 அந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கெட் எங்கே வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,300 ரேஞ்சு. ஸோ அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் கீழே வந்து ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட்டுக்கு வந்தது. தெரியுதுங்களா? ஸோ ப்ரீவியஸ் லைன் ஆஃப் சப்போர்ட், அந்த சப்போர்ட்டை முடிச்சுட்டு மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, இப்போ ரீட்ரேஸ் ஆயிருக்கு. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 78.6% வந்து ஃபிப்போட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே டபுள் டாப் ஹிட் ஆகிட்டு இறங்குச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் எங்கே வரும்னா மறுபடியும் அதே 4,300 தான் வரும். இல்லை கோல்டு வந்து நமக்கு திருப்பி இந்த ரேஞ்சை உடைக்கணும்னா அகெயின் இட் ஹேஸ் டு பிரேக் அரௌண்ட் 4,550. பட் பஃபராக வச்சுக்கணும்னா 4,600 வில் பி குட். ஸோ 4,600க்கு மேலே வீக்லி கேண்டலில் க்ளோஸ் ஆகணும்.
கோல்டு ஏறணும்னா 4600 மேலே வீக்லி கேண்டலில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் திருப்பி அந்த அப்வர்ட் ஸ்விங் வந்து ஸ்டார்ட் ஆகும் கோல்டில். இல்லைனா திருப்பி இந்த டாப்புக்கு போயிட்டு மறுபடியும் என்ன ஆகும், இப்போ ஏறின ஏற்றுக்கு திருப்பி இங்கே போயிட்டு ஒரு டபுள் டாப் கொடுத்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் என்ன ஆகிடலாம், பிரேக் அவுட் ஆகி கீழே வரலாம். ஒரு நல்ல ஒரு ஸ்விங்கு பார்த்துட்டோம். ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் தான் வரும்ன்ற. இப்போயும் நான் தெளிவாக சொல்கிறேன், கோல்டு டவுன் ட்ரெண்டு கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் இன் அ கரெக்ஷன் ஃபேஸ். ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் கீழே வந்துட்ட பிறகு கரெக்ஷனோட பாட்டமில் வாங்கி வச்சோன்னா நல்ல ப்ரைஸு கிடைக்கும். இப்போ ஒரு 100 ரூபா பொருளை உங்களுக்கு 70 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா லாபம் தானே. நம்ம ஏன் 100ல் வாங்கி வச்சுட்டு 70 வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 150 போகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ அப்போ அங்கே என்ன வேஸ்ட் ஆகுதுன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இட் இஸ் பெட்டர் இங்கே 100ல் வாங்குறதுக்கு பதில் இந்த 70 இல்லை இந்த 60 கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் 150 போகுதுன்னா இந்த டைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அதை தான் சொல்ல வரேன். இப்போதைக்கு கோல்டோட சினாரியோ கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது. 4600 உடைக்காத வரைக்கும் we can expect market to come down. So my suggestion will be 4600 பிரேக் ஆகட்டும். இல்லை மார்க்கெட் கீழே வருதுன்னா let it come down 4300. அதையும் பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அந்த ஜோன் லெவல், ஓகே, தட் இஸ் அரௌண்ட் 4300. இப்போ இதை பிரேக் ஆச்சுன்னா அடுத்த லைன் ஆஃப் சப்போர்ட்ன்றது அரௌண்ட் 4200. அதையும் பிரேக் ஆச்சுன்னா மேஜர் சப்போர்ட்ன்றது அந்த 3900 to 4000. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வந்து நமக்கு மேஜர் லெவலாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியல, 4600க்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியலைன்னா ஃபஸ்ட்டு லெவலில் பிரேக் ஆகி செகண்ட் லெவல் ஃபைனலாக வந்து we can expect market to come to $4000. இதை பிரேக் ஆச்சுனால், ஏன்னா இவ்வளோ பெரிய ஸ்விங்கு கொடுத்ததுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன்ன்றது மார்க்கெட்டில் எப்பவுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இந்த மாதிரி நடந்தால் தான் ஒரு மார்க்கெட் ஹெல்த்தியாக போகுது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில்வர் ஒரே ரேலியில் போச்சு, ரேலியில் போயிட்டு திடீர்னு என்ன ஆச்சு, 10% 15% ஒரே ஸ்ட்ரோக்கில் கிராஷ் ஆன உடனே எல்லாருமே பயந்துட்டாங்க, பேனிக் ஆகிட்டு எல்லாருமே யாரெல்லாம் இந்த மார்ஜின் கால் அடிச்சதுன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஒரே டைரக்ஷனில் போகிறது என்றைக்குமே டேஞ்சர். எப்போவுமே ஒரு ஸ்விங் ஹைஸ் அண்ட் ஸ்விங் லோஸ் கொடுத்துட்டு ஒரு மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்டு ப்ளஸ் கரெக்ஷனோட போனால் தான் இட்ஸ் அ ஹெல்த்தி மார்க்கெட். இப்போ கோல்டு வந்து ஒரு கரெக்ஷன் ஃபேஸில் வருதுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி கீழே நான் வாங்க வேணான்னு சொல்ல, வாங்குங்க, கொஞ்சம் கீழே வந்துட்ட பிறகு வாங்குங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே வரும். ஸோ இந்த கீழே வந்துட்ட பிறகு நல்ல ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ். இப்போ வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டியூஷன் கொஞ்சம் விற்றுட்டு கீழே வந்துட்டு ரீஅக்யூமுலேட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அக்யூமுலேட் பண்ணும்போது கண்டிப்பாக சார்ட்டில் சர்டன் பேட்டர்ன்ஸ் கொடுக்கும். அந்த பேட்டர்னையும் நம்ம ரிவ்யூவில் தெளிவாக போடுறேன். அந்த டைமில் யூ ஸ்டார்ட் டு ரீஇன்வெஸ்டிங் இன் கோல்டு. அது வரைக்கும் இப்போதைக்கு கேஷ்னா கேஷ் ரிசர்வ் வச்சுக்கோங்க. இப்போ வாரன் பஃபெட் கூட பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஹி இஸ் ட்ரைங் டு ஹேவ் இட் இன் கேஷ் போர்ஷன். எதுக்குன்னா ஒரு நல்ல கீழே வந்துட்டு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும் போது திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு கேஷ் போர்ஷன் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். நிஃப்டி நல்ல ரேட்டு கிடைக்கும் போது தென் இட் இஸ் better to invest in equities for 2026. Gold கொஞ்சம் டைம் விட்டுட்டு கீழே வந்துட்ட பிறகு பார்த்துக்கலாம். Alright, so this is for your gold review and preview. I hope this video was useful and thank you very much for joining. Take care.